வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஹோம்ஒர்க் பை 8 ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ டே ஆர் கிவன் பை, ஓகேங்களா, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேங்களா. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ மேலே சொன்ன அதே சம்மு தான், பட் வந்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறத நான் வந்து என்னவா எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ 6th சம்மு XI அப்படின்றது தான், ஓகேங்களா. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 38, 40, 47, 44, 46, 43, 49, 53, ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து மொத்தம் 8 டேட்டா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 8, 7, 15, 25, 28, 37, 40க்கு 0, அகைன் 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 4s are 28, 28 + 8 எவ்வளோ வரும்? 36ன்னு ஆன்சர் வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், சிக்மா எக்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என்னு, ஓகேங்களா. எவ்வளோ? 360ன்றது சிக்மா எக்ஸ்ஐ, என்னன்றது மொத்தம் நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குது? 8, ஓகேங்களா. இப்போ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 4 8s are 32, அகைன் வந்து 4 40, 5 8s are 40, ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பார் வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 45, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே நான் வந்து என்ன எழுதலாம்? டிஐ நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸை ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அந்த 40 ஸ்கொயரு 46 40 இதுக்கெல்லாம் ஸ்கொயர் போட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம், பெரிய நம்பராக வரும். ஸோ அதுக்காக தான் நான் டிஐன்னு மாற்றுறேன். ஸோ எக்ஸு மைனஸ் எக்ஸு பார், அதாவது டிஐன்றது இந்த இதில் இருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து இந்த மீனை கழிச்சேன்னா வரக்கூடியது தான், ஓகேங்களா. ஸோ இப்போ 38 எக்ஸு பாருன்றது 45, 38 மைனஸ் 45 மைனஸ் 7, 40 மைனஸ் 45, 47 மைனஸ் 45, ஓகேங்களா. 44 மைனஸ் 45, 46 மைனஸ் 45, 43 மைனஸ் 45. ஸோ பின்னாடி பெரிய நம்பர்னால் மைனஸில் வரும், முன்னாடி பெரிய நம்பர்னால் ப்ளஸில் வரும், அதுதான் கான்செப்ட், ஓகேங்களா. 49 மைனஸ் 45 4, 53 மைனஸ் 45 8. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் 0 தான் வரும், ஓகேங்களா. ஏன்னா ஆவரேஜ் எக்ஸ் பாரை வச்சு சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தது டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49, 25, 04. நம்ம வந்து இந்த மாதிரி எழுதி பழங்க, ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம 4ன்னா இந்த பக்கம் ஆட் பண்ணால் இந்த பக்கம் 1s ஆர் 10sன்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் 4 அப்படின்றது 04ன்னு 1ன்றது 01ன்னு நான் போடுறேன், ஓகேங்களா. ஸோ 4 4s are 16, 8 8s are 64. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆட் பண்ணுறத பாருங்கள், எனக்கு வந்து 9, இது ஒரு 9, 18, இது ரெண்டும் ஆட் பண்ணால் 20, 20 + 10 30, 34க்கு 4, அகைன் 3, 7, 9, 10, 16, ஓகேங்களா. என்னது? டிஐ ஸ்கொயர், சம்மேஷன் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 164, ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து சிக்மாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபார்முலா சிக்மாவுக்கு? எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர், இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கான ஃபார்முலா, சாரி சிக்மாவுக்கான ஃபார்முலா. பட் சிக்மா டிஐ வந்து 0ன்றதுனால இது எல்லாமே இந்த டேர்ம் ஃபுல்லாமே 0 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்குரியதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும் தான். எவ்வளோ இருக்குது? சிக்மா டிஐ ஸ்கொயர் 164 டிவைடட் பை என்னன்றது 8. ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 2 8s are 16, அதுக்கப்புறம் 4ல் 8 கிடையாது, 0 போட்டுக்கிட்டு 4ல் எடுத்தேன்னா 5ன்னு வரும். ஸோ 20.5 அப்படின்றது தான் சிக்மா, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. அப்போ இப்போ 20.05 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட் இருக்கிறதுனால டபுள் டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறமும் டபுள் டிஜிட்ன்றாலும் இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவோம் முதல்ல, ஓகேங்களா. சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கக்கூடாது, டபுள் தான் எடுக்க போகிறோம், அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ இது 4 பார்த்தீங்கன்னா 4 4 சார் 16 வரும். 5 5 சார் 25 20க்கு மேலே போயிடும் அதனால ஓகேங்களா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மேலே இருக்க அடுத்த 2 டிஜிட்டையும் இறக்குங்க. இதை டபுள் ஆக்கிருங்க 8 ஓகேங்களா. ஸோ இப்போ 8 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு 450க்கு உள்ளே வரணும் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓகேங்களா. ஜீரோவை நம்ம சேர்த்துக்கிட்டு இறக்குனா மட்டும்தான் இதற்கு யோசிக்க முடியும். நம்ம ஜீரோ இல்லாமல் வெறும் 5 மட்டும் இறக்குறதுனா 45ன்றப்ப இந்த இடத்துல ஜீரோவை போட்டுருவோம் ஓகேங்களா. அவசரப்படக்கூடாது. ஸோ அதுக்கு தான் பாயிண்ட்டுக்கு முன்னாடியிலேருந்து டபுள் டபுளாக எடுக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து டபுள் டபுளாக எடுக்கணும். ஸோ அப்போ வெறும் 5ன்றப்போ 15 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ 8 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு இந்த நம்பர் சூட் ஆகும் அப்படின்னீங்கன்னா 5 போட்டேன் அப்படின்னா 5 8 சார் 45 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 5 கரெக்டாக போடலாம் ஓகேங்களா. ஸோ 5 8 சார் 40 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 5 5 சார் 25 அடுத்து 5 8 சார் 40 கரெக்டுங்களா. ஸோ 425 அதாவது 5 × 85 425 வரும், ரிமைண்டர் 425 வரும். அகைன் இந்த 25 பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 ஜீரோ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டேன்னா அந்த 45 டபுள் ஆக்குனா 19 வரும். ஸோ 90 பக்கத்தில் 3 போட்டாலே 2700 வந்துடும். ஸோ அதனால் நான் 2 தான் போட முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருந்ததுனால நான் இந்த 5 இறக்குனதுக்கப்புறம் தான் அந்த 5 அப்போ பாயிண்ட் இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ 2ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும் 2 4 இங்கே வந்து 2 9 சார் 180. ஸோ இது போதும், நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கின்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 52 2 டிஜிட் இருக்குது. ஸோ 4.52 அப்படின்றது தான் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சதுக்கான ஆன்சர். எதுக்கு 20.5 அப்படின்றதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து 4.52 சிக்மாவோட வேல்யூ வந்து 4.52 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், சிவி கேட்டிருக்காங்க. ஸோ சிவி ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% சிவிக்கான ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ சிக்மா வந்து 4.52 எக்ஸ் பார் அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சி வச்சோம் 45 ஓகேங்களா இன்ட்டு 100. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள் டிஜிட் இருக்குது, மேலே 100 இருக்குது அப்படின்றதுனால நான் 100 அதை மல்டிப்ளை பண்ணும்போது 452 டிவைடட் பை 45% ஓகேங்களா இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வெறும் பர்சன்டேஜ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். 4.52 இன்ட்டு 100 அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் ட்ராவல் ஆகிட்டு இந்த சைடு வந்துடும். ஸோ 452 டிவைடட் பை 45. ஸோ 45ல் 450 எத்தனை இருக்குது அப்படின்னா ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா 10 டைம்ஸ் நம்மளே டைரெக்டாக கட் பண்ணலாம். அடுத்தது 2 இருக்குது. ஸோ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, 2க்கு அப்புறம் ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டேனாலும் வராது, இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கணும். ஸோ அப்போ ஒரு ஜீரோவை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 200ல் 45 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 வரும், 180 வரும் ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் எனக்கு உரிய சிவி ஓகேங்களா. ஸோ சிவி அப்படின்றது 10.04 அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க, ஏன்னா ஜீரோவெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். 45 அப்படின்றது 10 45 சார் 450. அகைன் என்ன இருக்குது 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு ஜீரோ வச்சுட்டு 2 பக்கத்தில் ஒரு ஜீரோ, ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு 2 பக்கத்தில் ஜீரோ ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் 20ல் 45 இருக்கா கிடையாது. அப்போ இன்னொரு ஜீரோவை போட்டுட்டு இங்கே ஜீரோவை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் 45 பார்த்தீங்க அப்படின்னா 445 சார் 90. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை இது டிவைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.